வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், தாவேகா சார்பாக இன்றைக்கு இப்தார் நோன்பு திறக்கு விழா விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு. ஆதவ் அவர்களுடைய நேற்று பிரச்சாரம், மன்னிப்பு கேட்டிருக்காரு பகிரங்கமாக. திமுக கூட்டணியில் 5 தொகுதி வாங்கியிருக்காங்க, சுயமரியாதையை டச் பண்ணலன்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நாளைக்கு தொகுதி பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறாங்க. பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஈரான் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு இன்றைக்கி இருக்குது. இதை பற்றி நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் வரவேற்கப்படுவோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடினே, நேற்றே நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பேச மறந்துட்டோம். அது ரொம்ப மிக முக்கியமானது. என்னென்னா, ஆப்கானிஸ்தானில் தாக்குதல், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல், அதாவது போதை மறுவாழ்வு மையத்தில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 400 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் அந்த இறப்பு விகிதம் கூடியிருக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் எப்படி எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, தாலிபான் ஒரு இயக்கம் வந்ததுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க, மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. தாலிபான் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தாலிபான் வந்த அரசாங்கம் உலக நாடுகள் எல்லா நாடுகளுடையும் நட்புறவு வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் கூட மட்டும் அந்த நாணய மதிப்பு உயர்ந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்தியா கூட மிகப்பெரிய லெவலில் ஒரு நட்புறவு நாடாக இருக்குது. இன்றைக்கு சொல்லப்போனால் பல துறைமுகங்களில் ஆப்கானிஸ்தானோட உதவியோடு தான் நம்ம கப்பல்கள் ஹவுதீஸோட தாக்குதல் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய இந்த தாக்குதல் மனித இரக்கமற்ற ஒரு தாக்குதலாக இருக்குது. பாகிஸ்தான் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லாமல் போன ஒரு நாடு. கிட்டத்தட்ட அங்கே யார் ஆட்சி செய்கிறாங்கன்றதே ஒரு கேள்விக்குரிய விஷயம். இராணுவமா அல்லது அந்த ஆட்சி பிரசிடெண்ட்டா, பிரதமரா, யாருன்றதே இல்லை. ஜனநாயகன்றதே இல்லை அப்படின்றது தான் இது. இதில் இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குது, ஓரளவுக்கு இதுவாக இருக்குன்ற நேரத்தில் இவன் பாகிஸ்தான் வந்து இந்த விவகாரத்தில் அவன் தனியாக ஆப்கானிஸ்தான் அடிச்சுக்கிட்டு இந்த இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஈரான் யுத்தத்துலேயே பார்த்திங்கன்னா இது தனியாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பலுசிஸ்தான் பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக ஆப்கானிஸ்தானை போய் வம்பிழுத்துட்டு இருக்கிறான். இது ஆப்கானிஸ்தான் வந்து திருப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று இது மாதிரி பண்ணது வந்து கிட்டத்தட்ட 400 பேர் கொல்லப்பட்டதுன்றது பெரிய அளவில் உலக செய்தியின் மத்தியில் ஒன்றும் இல்லாமல் போயிருக்குன்றதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இராணுவம், இந்த தீவிரவாதம் இந்த மாதிரி பண்ணியே பாகிஸ்தான் அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணி இன்றைக்கி அந்த மக்கள் தான் வறுமை அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. மிகப்பெரிய கொடூர வறுமை. பணம் கொடுக்க, சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, நிறைய இடங்களுக்கு இல்லையா நிறுத்திட்டாங்க. பல இதை நிறுத்திட்டாங்க. மிக கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சியாளருடைய தவறு தான். ரைட்ண்ணே. தாவேகா சைடில் உள்ள விஷயண்ணே, நேற்று வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பிரச்சாரம், அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து பல விஷயங்களை பேசியிருக்காரு வாய்க்கு வந்த மாதிரி. அதில் வந்து முதல்ல நம்ம பேசுகிறது என்னென்னா, இந்த சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து அண்ணன் வெளியே வந்தோடனே எந்திச்சு மேலே நின்று கை காமிச்சு, முதல்ல அந்த காருக்குள்ளே இருந்தாரா? அதுதானே பெரிய கேள்வி. மேலே இருந்து கை காமிச்சிட்டு, போதுமா, இனிமே அவ்வளோதானா அப்படிங்கிற அண்ணன் கேட்டார். நானும் போதுனே அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன, தலைவன் தான் படத்தில் நடிக்கிறவனா, நீங்களே இப்போ ஆரம்பிச்சிட்டீங்க இந்த சினிமா டயலாக். ஸ்கூலில் வந்து பசங்க சினிமாக்கு எங்கேயா போயிட்டு வந்துட்டு பசங்களை கூட்டி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, கதை விடுற மாதிரி. அப்போ நல்லா கதை விடுவான். அப்போ வந்து டேய் போதும்பா, காது தாங்குவான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த முன்னாடிக்கிற அந்த சில்லுண்டி பசங்கள்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு இவர் வந்து கொள்கை, தாவேகா என்ன பண்ண போகுது, தாவேகாவுடைய லட்சியம் என்ன, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன, அதெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. என்னுடைய தலைவர் சொன்னாராம், நீங்களாம் தேர்தல் முடிஞ்சோன்னா முதல்ல எங்கே இருக்கீங்க பாரு, தலைவர்னு இந்த மாதிரி பேசணும் தான் விட்டு போட்டு ஓடுவானு. முதல்ல உக்காந்துக்கின்னு காருக்குள்ளே சாகசம் பண்ணாராம், டாப்பை ஓப்பன் பண்ணினாராம், கையாட்டினாராம். அந்த கையாட்டுறதுக்கு ஆன பூஸ்ட் கொடுத்தது யார், அதை சொல்லுவார் அவர்? ஆமாம், சொல்ல. ஃபோன் எங்கேருந்து வந்துச்சு, என்னங்க அது பூஸ்டா உமன் ஹார்லிக்ஸான்னு யாருக்கு தெரியும்? பூஸ்டா உமன் ஹார்லிக்ஸான்னு யாருக்கு தெரியும்? அது உமன் ஹார்லிக்ஸ் உமன் தான் சாப்பிடுவாங்க. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அந்த பூஸ்ட்டுக்கான ஃபோன் கால் எங்கேருந்து வந்துச்சு, என்னங்க எப்போ பார்த்தாலும் டல்லாக வரீங்களே அப்படின்னோடனே, இதோ வரேம்மா, இந்த தடவை பாருமா அப்படின்ட்டு அவர் எழுந்திரிச்சு, நான் ஜெயிலுக்கு போகிறேன். எவனாவது சம்மன் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி கையாட்டுவானா? அதில் வேறு உள்ளே உட்காந்து இவர்கிட்ட கேட்டாராம், எங்கள் ஹோட்டலில் இருக்கிற கேட்டாரா? எப்படி அது? இவர் காரில் இருந்தாரா ஹோட்டலில் இருந்தாரா? ஹோட்டலில் தான். உள்ளே கூட போனது சிடி நிர்மல்குமார், ஆதவ் கூட ஒருத்தர் இருப்பார். ஆமாம், ஒரு இளைஞர் கூட நிற்பார் பாருங்க, தாடி வச்சுட்டு இருப்பார், அவர், விஜய், 3 பேர் தான் உள்ளே போனாங்க. அதில் அவர் இது பண்ணல.
சிடி நிர்மலம் கூட அனுப்பிச்சிட்டாங்க. வழக்கறிஞர்னா கூட நாங்கள் தேவைப்படுறப்ப இது பண்ணிக்கிறோங்க. விஜய் மட்டும்தான் உட்கார வச்சு பேசுனது எல்லாம். அப்புறம் என்ன இது? இவர் இதுல எங்கேருந்து என்ன போன இது இவர் சரிண்ணே, அப்படியே இருந்தாலுமே இதுல என்ன பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பசங்களுக்கு இவ்வளோதான் அறிவு, இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் பேசுவேன் அப்படின்னு. ஆனால் இதே ஆதவ் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இது டெலிகாஸ்ட் ஆகுது, உலகம் முழுவதும் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காமெடியன்னு எல்லாருக்கும் தெரியுது, உங்கள் ஸ்டஃப்பு என்னன்னு தெரியுது. இது அடுத்த காமெடி தான் அதோட பெரிய காமெடி. இவர் வந்து உலக மகா பொய்யர், இவர் மிகப்பெரிய அரசியல்வாதியான எல்லா தகுதியும் அவருக்கு வந்துச்சுன்றதுக்கு உதாரணம். என்ன அசால்ட்டாக அந்த பசங்களுக்காக தான் அதுவும் வளர்றாரு. அப்போ எங்களை வந்து மிரட்டினாங்க, பாதி தொகுதி தரோம், 2.5 வருஷம் நீ முதலமைச்சர் சொன்னாங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடியே இவர் தாவேக்காக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜான் உள்ளிட்டவங்க ஏடிஎம்கே தரப்பில் போய் பேசி, இந்த மாதிரி எவ்வளோ மீட்ரு அது வாடகை வாரமா மாதமா அப்படின்னு வடிவேல் கேட்பேன். அந்த மாதிரி 2.5 வருஷம், அந்த 2.5 வருஷம் எங்கள் தலைவர் தான் 117 நீ போமா அப்படின்னு. தம்பிங்களா அங்கே அந்த பால் பாட்டில் இருக்குது, எடுத்து குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு வேலுமணியோ யாரோ அமுச்சு விட்டதாக அப்போது தகவல். அதுக்கு பிறகு தான் இந்த பிரசாந்த் கிஷோரெல்லாம் இவர் சேர்ந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து பிரசாந்த் கிஷோரை அதை ஒத்துக்கிட்டார். அதிமுக கூட போனால் தான் நல்லது, போனால் தான் ஒரு பெரிய ஸ்வீப் பண்ண முடியும். ஆனால் இப்போ போகாதீங்க, பீகார்லாம் முடிச்சு நான் ஃப்ரீயாக இருப்பேன், நான் பேசுகிறேன்னு. ஏன்னா இவர் வியாபாரத்துக்கு தேத்திக்கினார். இல்லைன்னா அதில் ஒரு வார்த்தை வர சொல்லியிருக்காரு, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு முதலமைச்சராக வந்து பேசுகிறேன்னு வேற சொல்லியிருக்கேன். முதலமைச்சராக வந்து பேசுகிறேன், அதுதான் குறிப்பிட்ட வார்த்தை. நீ முதலமைச்சரானா நான் தமிழ் கற்றுக்குவேன்னாரு. இவங்களை பற்றி தெரியாமே ஒரு வார்த்தை விட்டாரு. இப்படி போக விட்டு புடரில் சாத்துவார் ஒரு படத்தில், வடிவேல கூட கேட்பாரு படத்தில். அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை போக விட்டு புடரி சாத்துனாங்க. என்னது, ஜானு போய் காடு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாரு. என்ன மெசேஜ்? பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள்லாம் சேர்க்காதீங்க, அப்படி சேர்க்கறதா இருந்தால் என் மூலியமாக தான் பண்ணோம் அப்படின்னு காடே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரா? அப்போ கூப்பிடு அந்த ஆதவ, உன் இஷ்டத்துக்குலாம் கூப்பிட்டு வராது. இல்லைங்க அவர் பெரிய ஆளுங்க, ஜெயிக்கிற கட்சியெல்லாம் ஜெயிக்க வைப்பாருங்க. அவ்வளோ பெரிய ஆளு, ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆளுங்க, தேர்தலே நிற்க மாட்டார் அவர். அவர் வந்து அப்படி அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் ஜான் யார் தெரியுமா? கடவுள்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறவர், கடவுளின் குரல் அவர். கடவுளுக்கு வச்சிருக்க வாட்ஸ்அப் குழுவில் அவர் இருக்கார். அப்படிப்பட்ட ஜானு சொல்லியிருக்காப்புல, கடவுள் மெசேஜ் போட்டிருக்காரு. மெசேஜா? ஆமாம், காட்டுங்க. அதெல்லாம் எனக்கே காட்ட மாட்டார், நம்பியா? அந்த மெசேஜில் இவரை வந்து எதாக இருந்தாலும் ஜான் மூலியமாக தான் பேசணுன்னு பிரசாந்த் கிஷோர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அதனால் எதாக இருந்தாலும் ஜான் மூலியமாக பேசுங்க. அந்த ஆள் இங்கே வந்தப்போ பார்த்துட்டான். இன்னொன்று அந்த ஆளுக்கெல்லாம் இருக்கும் போதே இவங்கெல்லாம் எந்த லெவலில் இருந்தாங்க தெரியும்ல. ஓ, நான் வந்து இவர் மூலியமாக பேசணுமா? போங்கடா ஈத்திர பசங்களா, நீங்களாம் வந்து அதுக்கான லாய்க்கான ஆளே கிடையாதுடா, ஆதவ் என்னை விட்டுருன்ட்டு அவர் அதோட நான் அப்போவே பேசியிருப்பேன். இதெல்லாம் எதுக்காக தேர்மா, இது சரியான பால்வாடி கட்சி ஆகுதுன்ட்டு அவர் அப்போவே கழட்டினார். இனி வரவே மாட்டார்னு இன்ன வரைக்கும் வரல. இவனுங்க சொல்கிறானுங்க, நீ சொல்கிறது ஏதாவது நடக்குதான்னு. டேய், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் அதை கவனிக்கல. அப்போவே சொல்லிட்டேன் பிரசாந்த் கிஷோர்கிட்ட, இவனுங்க அந்த அறிக்கையிலேயே எங்களுடைய வியூக உத்தியாளர் வழிகாட்டுதல் படி, என்னது உங்களுடைய உத்தியாளரா? அதாவது எம்டிஎம்எஸ் படிச்சுட்டு வந்தவன் இந்த நர்சிங் ஹோமில் வந்து இவருடைய ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர வர்றான். எங்கள் எம்பிபிஎஸ் டாக்டருடைய வழிகாட்டுதல் படி தான் நீங்கள். என்னது எம்பிபிஎஸ்? டேய், நான் எம்டிஎம்எஸ்ரா, இருந்துட்டு போ. எங்கள் டாக்டர் பெரிய டாக்டர் தெரியுமா, அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு. நீ 2 எழுத்து தான் எம்டிஎம். இதே நானேராஜன் அம்மான்னு தெரியுதான். எஸ்எஸ்எல்சி பெருசா எம்எஸ்சி பெருசாடா? ஆனால் நீங்களே கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் எஸ்எஸ்எல்சி 4 எழுத்து, எம்எஸ்சி 3 எழுத்து. இன்னைக்கு இந்த டிவியில் ஒருத்தன் சுற்றினுக்கிறான், அரசியல் விமர்சகன் பேசினுக்கிறான். அவன் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் அவன்கிட்ட கேட்குறான், ஆனால் டிஜிபி பெருசா ஏடிஜிபி பெருசான்னு. ஏடிஜிபி தான் பெருசு, 4 எழுத்துக்குது இல்லை அப்படின்னா. நான் அப்படி பார்த்தேன், ஏன்னா ஏடிஜிபி தானே பெருசுங்க. அல்பபெட் முதல் எழுத்து ஏ வருது, அதனால் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு அப்புறம் அரசியல் விமர்சகர் முக்கியமான இதெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கேட்குறாங்க, ஏன்னா நீலாம் ஏன்னா போக மாட்டேங்கிறேன்னு. எனக்கு அரசியல் இப்படி ஆயிட்டா இல்லை விமர்சகர்கள் இப்படி ஆயிட்டாங்க, தரம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் அது ஒரு பார்ட்டு. இதில் இவர் இதே மாதிரி தான் இங்கேயும்
பிரசாந்த் கிஷோர் வரவில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் ஐயோயோயோ ஐயோயோ நம்ம எங்க இருக்குது கட்சி, ஐயோயோ அங்கிள் 42 ஸ்டாலின் அங்கிள், இந்த அங்கிள் கூட பாருங்களேன், இதற்காக தான் ஆசைப்பட்ட பாலகுமாரில் அந்த இவன் வந்து சொல்லுவானே, இந்த இவர் விஜய் 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 சேதுபதினு சொல்லுவாப்புல, அங்கிள் இவங்கெல்லாம் பேட் பாய்ஸ், பாய்ஸ் சனிக்கிழமை கவுச்சி சாப்பிட்றாங்க, நீங்கள் இன்னொரு நாள்னா டே போடா அப்படின்ட்டு போவாப்புல. அந்த மாதிரி அங்கிள் வாட் ஸ்டாலின் அங்கிள். இந்த துணிலாம் தேவையா? கரூர் சம்பவம் போய் பேசுனீங்களா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி உக்காந்துக்கிற அந்த பசங்க இளைஞர்கள் அவர்களுக்கு வேணா தெரியாது, உருட்டுவீங்க. பேசினாரா இல்லையா? 90 சீட்டு துணை முதல்வர் ஒத்துக்கலையே எடப்பாடி. அதில் தானே பேச்சுவார்த்தை இழுபறியிலேயே போய்கிட்டு இருந்தது. எப்போ நடத்தினார் பேச்சுவார்த்தைன்னு கூட நான் சொல்ல முடியும், யார் வந்தாங்கன்னு கூட நான் சொல்ல முடியும். நம்மக்கிட்டே உருட்டுனாங்க, என்ன சார் பேச்சுவார்த்தை நடக்குது, ஐயோ நோ அது எப்படி சார் பிஜேபிட்ட போனால் கழுத்து அறுத்துருவாங்க, அதெல்லாம் போக மாட்டாங்க. இல்லைண்ணா நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, நாங்கள் யார்ட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தலாம் வதந்திக்காரு. இங்கே ஆதவ என்ன சொல்கிறா அப்படின்னா 90 சீட் கொடுக்குறாங்க, பாதி தரேன்னாங்க, துணை முதல்வர் 2.5 வருஷம் முதல். அப்போ எதுடா? அப்போ ஆதவ் சொல்கிறது உண்மையா, நிர்மல்குமார் சொல்கிறது உண்மை? இதை விட இன்னொரு காமெடி சொல்கிறார், கொள்கை எதிரி தானே அவங்க. ஆமாம், பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரா? அப்புறம் ஆதவ் சொல்கிறதுண்ணா பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. அப்போ எது உண்மை? எது கொள்கை எதிரோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்கல்ல? முதல்ல உங்களுக்குள்ள கொள்கை எதிரி தெரியுதா? யாராவது ஒருத்தன் பேசுங்கடா, எல்லாம் பேசி குழப்பாதீங்க. பேசி வச்சுட்டு பேசுங்க, அதான் பிரச்சனை. அதனால் இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. அந்த பேராசிரியர் சொன்னீங்கல்ல, அவர் உட்பட எடப்பாடிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி எடப்பாடி முடியாதுன்ட்டாரு. இவங்க 25 பேரை முடியாதுங்கன்னு சொல்கிறத விட அதுக்கு சில அட்வைஸும் சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ உங்கள் நேர்காணல் நடந்த சம்பவம் தெரியுமா சார்? நீங்கள் இப்போ இதெல்லாம் வெளியே இருந்து பார்க்குறீங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணல் சம்பவத்தை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்காணல் சம்பவத்தில் அந்த வேட்பாளர் நேர்காணல் நடத்தியிருக்காருன்னு ஒரு வேட்பாளர் சொல்லியிருக்காருன்னு. அந்த அவங்க எவ்வளோ செலவழிப்பீங்கன்னு 10 லட்சத்துக்கு. 10 லட்சமா? இன்னொருத்தர் 25 லட்சம். பாண்டியராஜா படத்துல பிம்பிலிக்கு பிலாபி தான் கட்சியில். அப்போ பிம்பிலிக்கு பிலாபி மாதிரி இது நான் கிண்டலுக்கு சொல்லல, இவர்கள் கட்சி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இவர்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் வந்து எந்த நேர்காணலும் நடத்துறது கிடையாது, அவர் எந்த விண்ணப்ப படிவமும் வாங்குறது கிடையாது, அவர் ஸ்டைல்ல வந்து போடுறாரு. நீங்க அப்படியாவது இருங்களேன். இப்ப பாண்டிச்சேரிக்காக நேர்காணல் நடத்தின நீங்க எங்கேயா இருந்தீங்க? உங்க வண்டியை தான் விடாம துரத்துறதுக்கு தான் நாங்கள் ஆலோசிச்சிருக்கோமே, நீங்க வீட்டோட கிளம்பி போறதையும் தெரிஞ்சிருக்குமே, அதுவும் வரல. அப்போ எங்கே தான், அதாவது என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு கட்சியை நம்ம என்னன்னு சொல்கிறது? சரி, இவர் வீட்டில் இருந்து கூட அந்த ஆன்லைனில் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்தாங்களா வேட்பாளர்கள்? அது பனையூரில் விசாரிச்சு தமிழ்நாட்டை முடிச்சிட்டிங்களா? இல்லைண்ணே, இது பனையூரில் விசாரிச்சா 2 வண்டி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது 2 வண்டி எப்போ ரெகுலராக வர வண்டி, எந்த வண்டியும் கிடையாது. பனையூரில் ஆள் வச்சுக்கிறோம், நீலாங்கரில் ஆள் வச்சுக்கிறோன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ரைட்டு, இது ஒன்று. இப்போ இன்னொரு விஷயம், வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் எல்லோருமே இன்னொன்று தெரியுமா, ஏன்பா நீ செலக்டட், யூ ஆர் செலக்டட், சரிங்க சார் நான் போய் வேலை ஆரம்பிக்கலாமா? இரு கூட்டணி போய்கிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை, இப்படி 3 நாளாக பேசியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் ராதவ அர்ஜுனா? அதில் தென்னகத்திலேருந்து ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லப்பட்டது, எப்பா உனக்கு சீட் இல்லைப்பா, இந்த தொகுதியில் வேற ஒருத்தர் நிற்க போறாரு, ஆனால் உனக்குன்னு ஒரு தொகுதி உருவாது, அந்த தொகுதியை சொல்கிறோம், கூட்டணி பேச்சு நடந்துட்டு இருக்கு. சொன்னது மிஸ்டர் ராதவ அர்ஜுனா, எங்களை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, நாங்கள் தான் போகலன்னு உருட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்ததையும் ஒத்துக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறபடி நடந்தாலும் சொன்னாலும் ஏற்றுக்கிட்டாலும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆமாம், இது அதனால் வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. வாயை திறந்தா இதுதான். அதான் விஜய் பெஸ்ட். 234 தொகுதியிலையும் நாங்கள் தனித்தே போட்டி, இஸ்லாமிய சகோதரர்களே கிறிஸ்துவ சகோதரர்கள், அது என்ன? அப்போ இந்து சகோதரர்கள் எங்கே போனாங்க? அதானே வேணாவா அந்த ஓட்டு? இல்லை, அதுக்கும் ஜனநாயகம் படத்தை வச்சுட்டு இஸ்லாமிய சிறுபான்மையினர் பார்த்துக்கோங்க, பராசக்தி ரிலீஸ் ஆகிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, இதுக்காகவே சிறுபான்மை ஓட்டு போடுங்கன்னா என்ன? எதுக்கு ஒன்று ஓட்டு போடணும்? என்ன கதை? நீ என்ன செய்ய போற? சஜீவ் நினைவு நாள் வந்து பண்ணீங்களா? ஒன்றுமே இல்லை. இதில் அதை விட கொடுமை, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களே அங்கே போகல. நம்ம இங்கே விடுங்கண்ணே,
இங்கே நம்ம வந்து பார்ப்போம், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இந்த படத்தரப்பு விழா நிறைய பார்த்துருக்கோம். நம்ம விஷயங்கள பார்ப்போம். சஜிங்கிறது யாருங்கிறது அங்கே இங்கே உள்ளவங்களுக்கு தெரியட்டாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தெரிய வேண்டியது. யாருமே வரல. பழக்கத்தில் உள்ள ஆட்கள் கூட யாரும் வரல. அவசியம் இல்லை. எந்த மாதிரியான கட்சி? எஜமான் பெரிய பணக்காரன் வீட்டு நாய் செத்து போனால் ஊரில் இருக்கிறவனா வருவானோ. ஏன்னா பணக்காரனுடைய நாய்னா பணக்காரன் பார்ப்பான்ல. ஆமாம். அவங்களோட அண்ணன் பாவட்ட நல்லா நான்லாம் வந்தால் வாலாட்டுன்னு வாலாட்டும். அவ்வளோன்னு நான் பிஸ்கட் போட்டாலும் சாப்பிடாதுண்ணே அவ்வளோ உங்கள் மேலே பக்தின்னு மறக்க. பணக்காரன் செத்து போனால் ஒருத்தன் வரமாட்டானோ. ஏன் சொல்லுங்க? ஏன்னா கேட்க பணக்காரன் தேவையில்லையா, அவனே செத்து போயிட்டான். சேர்த்து போயிட்டான். அவனுமே அடுத்த ஆளு தேவை. அந்த மாதிரி நீங்கள் நல்லா பீக்கில் இருந்த நடிகர்கள் செத்து போனால் பாருங்களேன், வந்துட்டு கண்ணீர் விடுவான், அது சொல்லுவான். எஸ்எஸ் ராஜேந்திரன் திரையுலகிலே முதல் எம்எல்ஏ அவர் தான். ஆமாம். லட்சிய நடிகர், அவ்வளோ பெரிய நடிகர், அவர் இறந்து போனார். கூட்டமே கிடையாது. 4 பேர். கூட்டமே கிடையாது. நீங்கள் இப்போ ராதாரவியும் சரத்குமாரும் தலைவர் போச்சல மாலை வாங்கி வச்சுட்டு ராதாரவி வீட்டாண்ட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வீட்டிலேருந்து அப்படி வந்து அந்த இந்த ரோடு எல்டாம்ஸ் ரோடு இப்படி வந்தால் இந்த கார்னரில் இவர் வீடு. யார்? எஸ்எஸ்ஆர் வீடு. ஆமாம். ராதாரவி வீடு வந்து ராஜ் டிவி கிட்ட. அங்கேருந்து ஒரு 500-600 மீட்டர் இருக்கும். அங்கே மாலை வாங்கிட்டு ஊர்வலமாக வந்து வரலான்னு ஒரு இளம் நடிகர்கள் யாருமே வரல. அதுக்கப்புறம் பார்க்குறோமே பஞ்ச பாண்டவர்கள், நொந்த பாண்டவர்கள், கௌரவர்கள்னு உருட்டியிருந்தானுங்களா எவனாவது பேட்டி கொடுத்து. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை. சரிக்கும் அந்த எஸ்எஸ்என் அவர் வந்து எவ்வளோ பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணி ஒரு நடிகராக இல்லாமல் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு ஜெயிச்சவர் 80 எலெக்ஷன்ல சிறைக்கு சென்றவர். ஆமாம். எவ்வளோ பெரிய லட்சிய விஷயம். நடிகர்னா திராவிட இயக்கத்திலேயே அவர் தான் முதல் எம்எல்ஏ. எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு பொதுக்குழு, திமுக பொதுக்குழுல முதல்ல பிரச்சனை வந்தது இவர் விஷயத்துல தாங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இவர் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது தான் பொதுக்குழுல வந்து அடிதடியாகி அதுக்கு பயங்கர பிரச்சனை சட்டசபையில் நடந்தது. சட்டசபையில் எம்ஜிஆர் இது பண்ணும்போது நடந்தது. எம்ஜிஆர் கூட வெளியே வந்தார் எம்எல்ஏவா. அந்த மாதிரி அப்படிப்பட்ட எஸ்எஸ் ராஜேந்திரன் மறைவுக்கு ஒருத்தர் வரல. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்துக்கிட்டு பாருங்க சஜி, இதே சஜி வீட்டு நாய்க்குட்டி செத்து போயிருந்தா சஜிக்கு இருக்கிற பவருக்கு எல்லாம் போயிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். சஜி இறந்து போயிட்டார். 1 வருஷம் ஆயிடுச்சு. இனி யார் தயவு தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ யோக்கியம் பேசுகிற நாங்கள் சிறுபான்மை சகோதரர்களே, இஸ்லாமிய மக்களே, என்ன உன் கட்சிக்காரன் யாருன்னே தெரியாது முதல்ல இவருக்கு ஆதவுக்கு. கட்சிக்காரர் இறந்து போயிருக்காரு. மாவட்ட செயலர் 25 வருஷம் நண்பர். விஜயுடைய சுயநலம் திரும்பி கூட பார்க்கல. ஒரு படத்தை திறந்து வைக்க வேண்டியதானே. நீ என்ன வீட்டுக்குள்ளே தானே இருப்ப. சஜி படத்தை திறந்து வச்சு ஒரு மாலை போட்ட மாதிரி நம்முடைய மாவட்ட செயலர் சஜியுடைய நினைவு கூறுவோம். நமக்கு அதையும் தாண்டின 2011 அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு விஜய். அந்த 2011 அதிமுக ஆதரவு கொடுத்த போது அவருடைய கட்சி சார்பாக, அவரோட நற்பணி மன்றம் சார்பாக, இப்போதான் கட்சி, அப்போ நற்பணி மன்றம் சார்பாக தெரிஞ்ச மிகப்பெரிய லெவலில் நியூஸில் வந்த ஒரே நபர் சஜி. அன்னைக்கு இருந்த திருநெல்வேலி மாவட்ட செயலராக இருந்தவர். அவரை கூட்டுட்டு பல இடங்களில் போய் பிரச்சாரத்துக்கு போனாங்க. மதுரையில் நடந்த அம்மா அவர்கள் கலந்து கொண்ட பிரச்சாரத்தில் கூட சஜி அவர்கள் வந்து கலந்துக்கிட்ட ஒரு இது உண்டு. ஃபோட்டோவும் கிளிப்பிங்ஸ் இருக்கு. வேற எந்த மாவட்ட செயலருங்க அவங்க கட்சி சார்பாக இருக்கிறாங்க யார்? இந்த சேலம் பார்த்திபன் மட்டும் புஷி கூட சுற்றிட்டு இருப்பாப்புல. இந்த சைடு சஜி, அவரும் புஷிக்குன்னு இருக்கும், விஜய்க்குன்னு இருக்கும். வேற யாரும் பெருசாலாம் கிடையாது. அப்போ இவர்கள் இறந்து போனவரை நினைவு கூறல, அந்த குடும்பத்தை கண்டுக்கல, எதுவுமே பண்ணல. இவர்களாக வந்து நீ முன்னாடி இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்தவன் எல்லாம் அவன் சொன்ன மாதிரி புஷி சொன்ன மாதிரி சைக்கிளில் வரவங்களுக்கு தான் பதவி கொடுப்பான்னா, புஷியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலெல்லாம் கொடுத்துட்டாரு. ஓகே. ஆனால் மாநில நிர்வாகிகள்லாம் சரி, அவங்களாவது எப்படி இது பணக்காரன், பெரும் பணக்காரன் அவங்கன்னு. கீழே விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யார்? அவர் எந்த பதவியில் இருக்காங்க? எந்த சைக்கிளில் வந்தார்? அவர் என்ன பதவியில் இருக்கார்? ஆலோசனை கூட்டங்கள்லாம் அவர் எப்படி கலந்துக்கிறாரு? அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இருக்கிற கட்சி தான் இந்த கட்சி. இவர்களுக்கு நாம் தோற்று விடுவோம், இவ்வளோதான் நம்முடைய வேல்யூன்னு கூட தெரியலை. இதுதான் விஷயம். ஏன் தெரியலன்னா கண்டவனை நம்புறது. இதை தான் நான் சொன்னேன். 96 வைகோ இப்படி தான் அழிந்தார். நீங்கள் கட்சி 2ஆக போய் நிற்கிது. வைகோவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, இளைஞர்கள் இருக்காங்க, பெரும் கூட்டம் இருக்குது, கலைஞரே கலங்கி நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் இது காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டு ஆட்சியில் இருக்காங்க, பவர் இருக்குது, ஜெயலலிதா. இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். இது திமுக 2ஆக உடஞ்சி போய் கிடக்குதுன்றாங்க. கம்யூனிஸ்டில் 2ஆக இருக்காங்க, ஒரு கம்யூனிஸ்ட் அங்கே, ஒரு கம்யூனிஸ்ட் இங்கேன்னு. இப்படி இருக்கிற கண்டிஷனில் ஜெயலலிதா அதிமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்குன்றாங்க. அந்த டைமில் தான் பிடிக்காமல் மூப்பனார் வெளியே வர்றாரு. இதே மாதிரி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அவர் 200 சீட் நான் தான் முதல்வர்,
நீங்கள் வேணா கொடுக்குறேன், நீங்களே சிபிஎம் பிரிச்சுக்கிங்க. அடே அவர் என்ன பண்ணுவார்? சரிப்பா வரட்டுமாப்பா. அங்கே போனோன்னா கலைஞர் கப்பன் பிடிச்சினா வாங்க எவ்வளோ சீட்டு வரும் பார்த்து இது பண்ணுங்க, கௌரவமாக இருக்கட்டும். 41 சீட்டு. இப்போ ரஜினியை கூப்பிட்டு வந்தாங்க, ஷோவை கூப்பிட்டு வந்தாங்க, முடிச்சாங்க. ஆட்சிக்கு வந்து ராமதாஸ் வைகோக்காக காத்து கிடக்குறாரு, ஆமாம் வெயிட் பண்ணுறாரு, வரவே இல்லை. அப்புறம் அவர் எங்கே போனான்னு தெரியல, இங்கே கூட்டணி வந்தாரா ஞாபகம் இல்லை எனக்கு. இல்லை ஆதவ் அந்த 96ல் நடந்த அந்த 95 to 96 வரைக்கும் நடந்த அந்த கலபேரங்கள் எல்லாம் பார்த்துருந்தாருன்னா தெரியும் ஸ்கூல் கூட்டணி படிச்சிருந்தாரு. அமைக்கிறதுக்கு என்ன கஷ்டம். அவர் ஸ்கூல் படிச்சிருந்தாரு. இன்னொன்று வரலாறு படிக்கணும், படிக்கணும். என்ன நடக்குதுன்னு. ஆணவத்தில் ஆடக்கூடாது. போரில் சத்தனோட ஆனந்தல ஆணவத்தில் தான் அதிகம். அது அவன் தலைவர் சொன்ன வசனம் தான். அப்படியா? அது விஜய் அவர்கள் சொன்ன வசனம் தான். இந்த ஆணவம் இருக்குல்ல, நம்ம தான் அப்படின்னு யதார்த்தத்தை உணர வைக்காது. ஆணவம் உண்மைகளை பார்க்க வைக்காது. அந்த ஆணவம் தான் அழிக்கும். அப்போது உங்களுக்கு டைம்ஸ் நவ் ஏபிபிலாம் போடுறான்னா குழந்தைகள் இல்லை, அவன் அந்த கலை நிலவரத்தை பார்க்குறான். நீங்கள் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ம் இன்னொன்று, இவர்கள் தேர்தலே சந்திக்காதவர்கள். ஆமாம் அப்போ இந்த அனுபவத்துக்காகவும் பண்ணணும். இப்போ 230 நாள் நிற்போம் நாங்கள் அப்படி இப்படின்னு அவங்க சுயநலத்துக்கு விஜயை வளைச்சி, விஜய் ஒரு எடுப்பார் கைப்பில் தானே, ம் இன்றைக்கி அதான் போய் நிற்கிது. அவர் சொல்லி பார்த்தாரு, ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். ரொம்ப மரியாதைன்றதை விட அவர் எடப்பாடி இவங்களை ஒரு எதிரியாகவே பார்க்கல. அவர் நேற்று அவர் பேசுகிறார், திமுக தான் நமக்கு, இன்னொரு சில கட்சிகள் இருக்குது அவங்களாம் ஆள் பேர் தெரியாதவங்களாம். ஏய் டைம்ஸ் நான் ஏபி பின்னாடியும் ஏன் எடுத்து போட்டு கொண்டாட மாட்டேங்கிறீங்க? இதே தாவேக்கா டாப்பில் இருக்குது, திமுக 2வது இடம், அதிமுக 3வது இடம்னா டைம்ஸ் நவ் யாருது? டைம்ஸ் நவ் இந்தியாவிலேயே பெரிய ஒரு ஆங்கில நிறுவனம். ஏபி பின்னாடி எவ்வளோ பெரிய இது, அவர்களே போட்டிருக்க. நம்ம தளபதி பற்றி இப்படி பேசியிருப்பீங்கல்ல, உல்டாவா. இங்கே டைம்ஸ் நவும் ஏபிபி நாடும் டாப்பில் இருக்குது, இது என்டிஏ கூட்டணி அப்படின்னு போட்டால் இவர் சொல்கிறார். இது வளரிக்கிறது, அதான் அப்படியே அவங்களுக்குள்ளேயே வளரிக்கிறது. சுய திருப்தி. யாருன்னே பேர் தெரியாதவங்களாம் சில பேர் இருக்காங்களாம். பேர் தெரியாதவன் தான் அவனை காப்பாற்றினான் கரூர் மேட்டரில். இல்லைன்னா என்னதுக்கு பேர் தெரியாதவனை காலைல பேட்டி கொடுக்கலன்னா நீ வெளியே வந்துருக்க மாட்டீங்க. ஓடி போயிட்டு இன்றைக்கி பேர் தெரியாதவங்க டெல்லிக்கு ஓடி போனீங்கல்ல, ஒருத்தர் நாமக்கல்ல ஓடி போய் ஒழிஞ்சினாரு, ஒருத்தர் மதுரையில் ஓடி போய் ஒழிஞ்சினாரு. பேர் தெரியாதவன் நான் காலைல பேட்டி கொடுத்தான். இல்லைன்னா என்ன இருப்பீங்க? அந்த பேர் தெரியாதவன் போட்டு அடித்தனால தான் காப்பாற்றப்பட்டீர்கள். ஆமாம், அண்ணாமலை அடித்தனால தான் தப்பிச்சிங்க. நீ உட்காந்துட்டு பேர் தெரியாதவங்க. அந்த பகிரங்க மன்னிப்பு எப்படி பார்க்குறீங்கண்ணே? ரஜினி அவர்கள் மேலே சொன்னாங்க காமெடி சொல்லிட்டா, இவர் பெருசாக கிளம்பியிருக்காரு பேட்டி கொடுக்க போகிறேன்னு. அதிசயத்திலும் அதிசயமாக வேலையை பாருங்கன்ட்டுக்கிறாங்க. இந்த வேலைலாம் பண்ணாது. ரஜினிலாம் தொட்டனா முடிஞ்சிச்சு கதை, பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தான் கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் எவனா கூப்பிட்டு சொல்லியிருப்பான் போல், உள்ளே ஓட்டம் போய்டும் ரசா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன அமைதியாயிட்டாப்புல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது இந்த இப்தார் நோன்பு திறப்பு விழா இன்றைக்கு அதே ஹோட்டல், அதே மகாபலிபுரம் அந்த இடத்துல வச்சு இன்னைக்கு அது ஹோட்டல் கட்சியாக மாறி போச்சு. ஹோட்டல் கட்சி வேற என்ன சொல்கிறது, அதாவது இந்த அரைக்குழு மாட்டி கூட கட்சி, பாட்டில் கட்சி இந்த மாதிரி. என்னன்னா நான் அன்றைக்கி சொன்னேன் 10 நாள் முன்னாடி நம்ம பேசிட்டோம். இப்போ இவர் இப்தார் கொண்டாடுற ஐடியா இல்லை, வேறு வழி இல்லாமல் கொண்டாட போகிறார்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறாங்க. நோம்பு கிம்புலாம் இருக்காது, அவ்வளோதான். நீங்கள் சும்மா சொல்லிக்கா தப்பு மாட்டேன்னு நோம்பு வச்சேன்னு. அப்போ முஸ்தபா ஏற்கனவே இருந்த 8 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. ஒரு கட்சி வெளியே போச்சுல, வெளியே போயிடுச்சு. அதனால் இப்போ முஸ்தபா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஆலிமுங்கெல்லாம் இங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு ரொம்ப அங்கே இறக்கி விஜய் கூட வந்து போட்டால் தான் வீட்டில் காமிக்கலாம்ல. விஜய் அது ஒரு பெரிய விஷயம். விஜய் பக்கத்துலேயே உட்காந்து தொட்டு பார்த்தீங்களா அவர் கையை? ஐயோ, ஏன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள்லாம் விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க பெரும்பாலும். ஐயோ எப்பா பயங்கரமாக இருக்குது கேட்கும் போது. அப்போ இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இப்தார் விருந்து சாப்பிட்டு எல்லாம் போவாங்க. ஸ்டார் ஹோட்டல் இப்தார் விருந்து. ஏன் சென்னையில் ஒரு மையமான இடத்துல நடத்த வேண்டியதானே? போன முறை வந்தாடுறாண்ணா இங்கே. நேற்று இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா, இதெல்லாம் விலகிச்சு, தேர்தல் இது வந்துச்சு, வேற லெவலில் சென்னை பாரு எப்படி ஸ்தம்பிக்க போதும். அதே ரோட்ல அலைய பார்க்கலாமா? உங்க தலையை காமிக்கலாம். ரோட்ல அலைய பண்ணு, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது பார்த்துருவாங்க. இவனு எவ்வளோ குழந்தைத்தனமானவர்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். 40 இது அலுவலகம் திறக்க போகிறாராம். ஒரு அலுவலகம் திறக்க எவ்வளோ செலவாகும்? குறைஞ்சது சொல்லுங்கள். மினிமம் எப்படி காரியாலயம் சொல்கிறாரா? தேர்தல் ஆஃபீஸர், தேர்தல் அலுவலகம். தேர்தல் அலுவலகம் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 12 லட்ச ரூபா இது செலவாகும்லாண்ணே. 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஓ நீ அந்த மாதிரி சரி 1 லட்சம். 40 அலுவலகத்துக்கு 40 லட்ச ரூபா ஆச்சு. வேட்பாளர் 10 லட்சம் தான் சொல்கிறாங்களே, ஒரு 40 நாளைக்கு சேர்த்து
40 லட்சம் செலவு பண்ணலாம் ஒரு வேட்பாளர். இல்லைண்ணே, ஆ. எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவழிப்பேன்? 10 லட்சம் செலவழிப்பேன். 10 லட்சம் அப்படின்னு. அது விடுங்க, இவர் சொல்கிறேன். இவர் அந்த வில்லிவாக்கத்துலேயும் பெரம்பூர்லேயும் அது தரப்பாரு, 40 அவர் தொகுதி. 40 அலுவலகமா? யாராவது எந்த பைத்தியக்காரனா பண்ணுவானா? 40 அலுவலகத்துக்கு நீங்கள் 10 லட்சம்ன்றீங்க. ஒரு அலுவலகம் இருக்கேன், நான் 1 லட்சம்ன்றேன். சும்மா அப்படி இப்படி ஒரு இது போட்டு சேர் கீர் வாங்கி போட்டாலே ஆயிடும் 2 லட்சம் மேலே. சரி ரைட், 1 அதான் நீங்க லட்சம். அதான் கேட்டேன், காரியாலயமான்னு கேட்டேன். இந்த காரியாலயம் தான் அப்படி திறப்பாங்க அவங்க. 1 லட்சம் சின்ன சின்ன அலுவலகம் மாதிரி 40. இல்லைண்ணே, அதுல என்ன பிரச்சனைனானே, அதுல தினசரி வந்துட்டு போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுல இருந்து அந்த மோர், தயிர், அது அது இது. ஒரு 1 லட்சம் வச்சுக்கலாமா? ஆ, 1 லட்சம். 1 லட்சம் உறுதியா வரும்ண்ணே. சரி, 4 பேர் வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சாகணும்ல. ஆமா, கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு வச்சு செஞ்சாகணும். அவனுக்கு ஒரு 25,000 சம்பளம் போட்டால் 1 லட்சம் வருமா? ஆனா எனக்கு என்ன டவுட்னானே, இந்த காரியாலயம் அமைக்கிறது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அது அவங்க வேலை பார்க்கறதுக்கு அங்க வேலை இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? அங்கே இப்போ காரியாலயம் போட்ட திமுக ஒரு காரியாலயம் போட்டானா அங்கே வந்து அந்த பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு பிரச்சாரம் போகிறோம், இந்த இடத்துல இது விஷயங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுங்க. 6 வார்டு இருக்கும். ஆமாம், 6 வார்டில் தான் அலுவலகம் போடுவோம். அலுவலகம் போடுவாங்க. 40 அலுவலகம்லாம் போட மாட்டோம், எனக்கு தெரியும். அதுதான் நானும் அடுத்து சொல்லுவேன். மெயின் தேர்தல் அலுவலகம் ஒன்று இருக்கும். அதில் தான் எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணுறது. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பகுதி செயலர் ஒரு காரியாலயம் போடுவாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அது கூட போட மாட்டாங்க. ரொம்ப செலவுலாம் வந்து 40 லட்சத்தில் முடக்கணும்ல. ஆமாம், இவர் உட்காந்து அலுவலகத்துக்கே 80 லட்சம் செலவு பண்ணுவார் போல. இப்போ ஒன்று ஏசியோட ஒன்று தயாராகுது. அது குறைஞ்சது எவ்வளோ ஆகும்? இப்படி வந்துடும் பணம், அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டே வந்துடும் அவங்களுக்கு. அப்போ நான் அது வாடகைக்கு தான் எடுத்திருப்பாங்க. ஆமாம், உறுதியாக என்ன கணக்கு அமைப்பாங்க? இப்போ 40-30 நாளைக்கு என்ன ஆகும்? எப்படின்னு இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு யாருன்னு சொல்லி கொடுக்காதுலாம்? அதான் சொன்னேன், பால்வாடி கட்சின்னு. நாளைக்கு தேர்தல் அலுவலகம் எல்லா செலவின பார்வையாளர்கள் இவ்வளோ செலவு. அநேகமாக இந்த தேர்தலோட அவங்க கட்சியே ரத்து பண்ணி பாருங்க எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது பாருங்க. கண்டிப்பாண்ணே. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிண்ணே போட்டாங்க பாருங்கண்ணே. நம்ம ஆள் 5 சீட்டு கொடுத்துட்டாரு. அதில் என்னன்னா எங்கள் அண்ணன் வீரபாண்டியன் சொன்னது தான், சுயமரியாதையெல்லாம் டச் பண்ணல. சுயமரியாதை டச் பண்ணோம்னா எத்தனை சீட்டு வரணும்? 3 சீட்டா? 4 சீட்டா? அவங்க வேண்டுகோள் தான் விடுத்தாங்க. நீங்கள் யார் தப்பாக பேசுறீங்க? அவர் வேண்டுகோள் தான் விடுத்தாங்க. நீங்கள் நான் இந்த மாதிரி குறைச்சிக்கிறோம், தப்பா நினைக்க வேண்டுகோள் தான் விடுத்தாங்க. குறைக்க சொல்லியிருப்பாங்க, சீட்டை குறைக்கிறது நினச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி குறைச்சிருந்தா எதையும் வளர்ந்துடும். 8 சீட்டு கொடுன்னு கேட்டிருக்கணும். இது ஒரு பக்கம்னு. இன்னைக்கு சாயந்தரம் அண்ணன் திருமா அவர்களுடைய தொகுதி உடன்பாடு வரப்போகுது. அதில் ஒரு பேச்சு அடிப்பட்டது என்னென்னா, நான் உங்கள்கிட்டலாம் பேச மாட்டேன், நான் முதல்வர்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லி அண்ணன் அடம் பிடிச்சதா சொல்கிறாங்க. முதல்வர் கூப்பிட்டு சொல்ல போகிறாரு. டிமாண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த ரூம் டீ சரியில்லை, அந்த ரூமில் போய் டீ குடிக்க போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், நேற்று ஒன்று போட்டேன், 5 சீட்டு தான் 2 பேருக்குமே இடதுசாரிகளுக்கு. 2 கட்சியிலையுமே அங்கே முத்தரசன், இங்கே பாலகிருஷ்ணன் அண்டு கோவில் எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சண்முகத்தை போட்டு நெருக்கிறாங்க. சண்முகத்துக்கு ஆதரவாக சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டேன். சண்முகத்தை அரூரில் நிற்க சொல்லி கேட்குறாங்க. ஒரு பிட்டை போட்டிருக்காரு. அவரு நான் மாநில செயலர் நான் ஏன் நிற்க போகிறேன்னு இருக்காரு. அவங்க தொகுதி என்னன்னா எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா மாநில செயலர் நவுத்திடலாம் அப்படின்னு. அவங்களுக்கு சண்முகம் ஒரு உறுத்தலாகவே இருக்கார். சண்முகம் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அவர்களுடைய ரூமே அவருக்கு தரப்படல. இந்த மாதிரி வேலைலாம் நடந்திருக்கு. இது எல்லாம் இருந்து சண்முகத்துக்கு இது இவ்வளோ சங்கடம் இருக்குது. கட்சி மாநாட்டில் எடுத்த முடிவு டபுள் டிஜிட்டு, இல்லாட்டி தனியாக கூட நிற்கலான்னு சொன்னது, இது உட்பட நான் பதிவு பண்ணியிருக்கேன். கீழே வந்து இவங்களுக்கு ட்விட்டரில் எதிர்த்து வருது, எல்லாம் திட்டுறான் இவங்கள. இந்த பூமர்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் இருக்காங்க. பாருங்கள், இவங்க ஒன்றும் ட்விட்டருக்கே வரல. இன்னும் இன்ஸ்டா த்ரெட்டுன்னு போயிட்டுருக்கு. இவங்க இன்னும் ஃபேஸ்புக்லேயே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்லேயே நான் போட்டு விட்டேன். உடனே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170-200 கமெண்ட்டு. யார் என்னை திட்டுறாங்க. திட்டுறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு அறிவு இருக்கிறதா, நீ புரோக்கர், இவன் வந்து சங்கி, இவனுடைய பதிவு இல்லாமல் பாரு, சங்கிக்கு ஆதரவாக இருக்கும், உனக்கு கட்சியை பற்றியே தெரில, இவனுக்கு யார் எந்த பொறுப்பில் வரணும்னு தெரில, கட்சி பற்றி உனக்கு தெரியுமாடா, தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட பேசு. டேய், நீ ஸ்கூல் படிக்கும்போது நான் கட்சியில் இருந்தேன், போய் நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க, கட்சியில் நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி விவாதங்களில் பங்கேற்பேன், என் கேள்விக்கு எப்படி பயப்படுவாங்க, இந்த கட்சியில் கட்சியுடைய ஃபுல் டைமராக எடுப்பாங்கல்ல, ஆமாம், அதுக்கு சில தகுதிகள் இருந்தால் தான் எடுப்பாங்க. எல்லாம் அதுவும் கிடையாது. ஆர்எஸ்எஸ்லையும் சிபிஎம்லையும், ஆர்எஸ்எஸ்ல காரியகர்த்தாலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட மாட்டாங்க. ஆமாம், எடுக்க முடியாது. அவனுக்கு வந்து இந்த கொள்கையில் உறுதிப்பாடு இருக்கணும், அதை பற்றி பேச தெரியணும், பல்வேறு விஷயங்கள் இருக்கணும், நேர்மை மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா காரியகர்த்தா ஆக்குவாங்க. அந்த மாதிரி சிபிஎம்லேயும் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்கிறது மற்ற விஷயங்கள் பேச தெரியணும், கட்சியுடைய கொள்கைகளை நீங்கள் விவாதம் பண்ணுற அளவுக்கு பெரிய இது இருக்கணும்,
படிச்சிருக்கணும், கட்சியுடைய அடிப்படை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நேர்மையாளராக இருக்கணும், கட்சிக்கு ஆத்மார்த்தமாக உழைக்கக்கூடிய அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஃபுல் டைமராக எடுப்பாங்க. என்னை ஃபுல் டைமராக எடுத்தார்கள். என்னுடைய வறுமை நான் கண்டினியூ ஆக முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட இருந்த இன்னொருத்தர் எடுத்தாங்க. அவருக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆகலை, அவர் பிரச்சனை இல்லாமல் இருந்தார். அவர் வந்தார், இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கார். அவர் டைஃபியில் பொதுச்செயலாளர் வரைக்கும் போனார். நான் இருந்தால் போயிருப்பேன். அப்போ இவர் இன்னைக்கு இருக்கார். இது எல்லாம் தெரியாத இந்த குழந்தைகள் அரைகுறைகள் உனக்கு கட்சி பற்றினதுன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. மார்க்சிய பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு படிச்சுட்டு தான் வந்து உக்காந்துருக்கோம். இது ஒன்றுன்னு வச்சிங்களேன். இன்னொன்று, இவர்களுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, விஜய் ரசிகர் கூட டீசெண்டாக திட்டுறான். இந்த ஜானுடைய அடிவரடிகள் இருக்காங்கல்ல, அவன் தான் கண்டபடி திட்டுவான். உள்ளே போய் பார்த்தா 4 ஃபாலோவர் 8 ஃபாலோவர் இருக்கும், கண்டபடி திட்டுவான். அந்த கூட்டத்தையே கண்டுக்காத ஆள். இது இந்த கூட்டம் இருக்குது, ஐடிவி டிஎம்கே. ஆமாம், அது வந்து கண்டுபிடி, அதையே நான் கண்டுக்காத ஆள். நீங்கள் என்ன பச்சா 5 சீட்டு, நான் 175 சீட்டு ஆளுங்களே பார்க்குறேன். 5 சீட்டு எல்லாம் பூமருங்க. ஆமாம், கண்டபடி வந்து திட்டினீங்கன்னா அதில் ஒரு பார்ட்டினா ஒரு நாகரிகம் இருக்கும். ஆமாம், ஒன்று விவாதத்துக்கு வா, இல்லை நான் சொல்கிறது நடக்கல, சோடி பார்ப்போமா, சோடி போடுவோம். நான் சொல்கிறது நடக்கலைன்னா நீ இது பண்ணு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி ஆயிட்டீங்க, உன் மாநாட்டில் இப்படி சொல்லியிருக்காங்க, உன் மாநில செயலருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறதுலாம் இவருக்கு இந்த சீட்டு கிடைச்சா போதும்னு. இப்போ நான் சொன்னது நடக்கலைன்னா ரைட்டு, ஓகே, உனக்கு தெரியுமா, நீ யார், கட்சி பற்றி தெரியுமானா தெரியும்டா, தெரிஞ்சு தான் பேசுகிறேன், தெரிஞ்சனால தான் பேசுகிறீங்க. அதனால் இன்றைக்கி வந்து தோழர் உமாநாத், பாப்பா உமாநாத் 2 பேருமே மிகப்பெரிய தலைவர்கள். அவங்களுடைய மகள்கள் தான் வாசுகி, நிர்மலா ராணின்னு இன்னொருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. நிர்மலா ராணின்றவங்க திருச்சி பூர்வீகம், அங்கே உயர்நீதிமன்றம், அங்கே நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக இருந்தாங்க. ரொம்ப பொது சேவையில் அதிகமாக ஈடுபட்டவங்க, பலருக்கு இலவசமாக வாதாடி கொடுத்தவர்கள். எனக்கே சொந்த அனுபவம் இருக்குது. எனக்கே என்னுடைய ஒரு விஷயத்தில் வாதாடி கொடுத்து பெருமுதவி பண்ணாங்க. அவங்க வந்து அப்போ பாப்பா அம்மானது வீட்டிலலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். என் மனைவி இந்த இதெல்லாம் நிலையெல்லாம் பார்த்துட்டு, என் மனைவி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அவங்க லெட்டர் கொடுத்து அந்த ஒரு வழக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஃபண்டு வரணும், அது ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தன் ஏமாத்திருந்தான், அவனும் கட்சிக்கார எம்எல்ஏ தான். அதுக்கு அந்த மாதிரி உதவியை அவங்க பட்டுன்னு முடிச்சு கொடுத்தாங்க. அவங்க நிர்மலா ராணி அப்படிப்பட்டவங்க மாதர் சங்கத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு நேற்று இரவுன்னு நினைக்கிறேன் அவங்க மரணம் அடைஞ்சாங்க. அதனால் எல்லா தலைவர்களும் இன்றைக்கி அங்கே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி இங்கே பேச்சுவார்த்தை போகல, முடிச்சுட்டு அநேகமாக, ஏன்னா தலைவருடைய மகள் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக வாசுகியுடைய தங்கை, மாதர் சங்கத்தில் முக்கிய நிர்வாகி, மாநில நிர்வாகி, அங்கே வழக்கறிஞர் சங்கத்திலலாம் பெரிய பொறுப்புலாம் இருக்காங்க, அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் பெரிய இருக்காங்க. அதனால் நீங்கள்லாம் இருப்பாங்க. நாளைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அதே பாஜக உள்ளே வந்துடும், அதே தன்மானத்தை தொடவில்லை, அதே நாங்கள் வலதுசாரி அந்த சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்காக செம்மாடி அடிக்கிறாங்க, எல்லா அடியும் தாங்கிட்டு நான் வந்து பொறுத்துக்கிட்டு. என்னன்னா இவனுங்க சீட்டுக்கே இவங்களுக்குள்ள பயங்கர கரைஞ்சா, தொகுதிக்கு எப்படின்னா வரும். இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் தொகுதி சிட்டிங் தொகுதி 2 இருக்குது ஏற்கனவே சிபிஎம்க்கு, அது கொடுத்துருவாங்க. இல்லை இவங்கள விட்டுருவோம், கம்யூனிஸ்ட்டை விட்டுருவோன்னு சொல்லலாம். எதுக்கும் இதுக்கே சரியும் போது தொகுதியும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சுது. இந்த தேமுதிக சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கும் தேமுதிகாவுக்கும் இருக்கிற நடுவில் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற போட்டு ஜெயிச்சதில் 3 தொகுதி தேமுதிக எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு அந்த இடத்துல. குறிப்பாக அந்த விருதாச்சலம் மாதிரியான தொகுதிகளாகட்டும் சில தொகுதியில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேமுதிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த தொகுதியில் எப்படி பிரித்து கொடுப்பாங்க? அது ஒரு தகராறு ஓடும், அதை ஜெல்லாவாத ஜெல்லாவாமல் தான் ஒர்க்கெலாம் போவோம். ஒரே இது திமுக சைடில் சொல்கிறது, எந்த தொகுதி கொடுத்தா என்ன, நாங்கள் தானே பார்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும், அதோட சரி நின்று தொலைங்க. ஆனால் மக்கள் நீதி மையத்தில் எப்போ உடன்பாடு நடக்குது தெரியல, அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி தானே. ஆமாம், அதனால் எங்கே போயிருப்பார், வருவார் பாவம். அவர் அங்கே போய் தத்த காப்பு தான் 2 அறிக்கை படித்தாரு வச்சுங்க. தம்பி எவ்வளோ சீட்டு வேணும் சொல்லு, நீ அறிக்கையெல்லாம் படிக்க எனக்கு புரியல, எவ்வளோ சீட்டு வேணும் சொல்லு. இல்லை எவ்வளோ ஒரு மனவேதனை பட்டிருந்தா சகோதரின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேர் முதல்வர் தள்ளியிருக்காருன்னு தெரில. எந்த சகோதரி? அந்த அன்னைக்கு காந்தியை பற்றி மாநாடு நடந்ததில்ல மதுரையில், அப்போ முதல்வர் வந்து சகோதரி கமலஹாசன் அவர்கள்னு சொல்லிட்டாப்ல. அது உண்மை இருக்குங்க. ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப ஒரு பாவாடை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார், அதை நினச்சிட்டு இன்னொன்று அவர் கலைஞர்ல, அதனால் அவர் அவை சண்மிக்கு அந்த நைட்டு பார்த்துருப்பாரு, அதை வச்சு சொல்லி சகோதரின்ட்டு இருப்பாப்புல. கண்டிப்பாக அதிமுக சார்பான கூட்டணி விஷயத்தில் நாளைக்கு பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகை
கூட்டணி சம்மந்தப்பட்ட தொகுதி விஷயங்களை பேச காத்துட்ருக்காங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக அவங்க என்ன பிரச்சனைனா, பாஜக இது தாவேகா பிரச்சனைனால பாஜக எடுத்த முயற்சிகள்னால இந்த பிரச்சனைலாம் தள்ளி போச்சு. சீட்டுகளை குறைப்பதற்கும் பாஜக தயாரா இருந்தாங்க. மற்றவர்களும் தயாரா இருந்தாங்க. ஏன்னா 10% வெற்றின்ற மாரி. ஒரு கட்டத்தில இவர் கடுப்பாயிட்டாரு. நீங்க அவன கூப்பிட்றீங்களோ, கூப்பிடலையோ கேடு கெட்டு போங்க. 5 தொகுதி 10 தொகுதி இருக்கிற ஆளா கொண்டு வந்து 45 தொகுதி ஆக்கி அவன எதிர்க்கட்சி தலைவருக்கு நம்ம இருக்கிறோம். ஆமா. விடுங்க 5 தொகுதியோட ஒழிஞ்சு போவாங்க. அப்ப தெரியும் அவங்களுக்கு. நீங்க 2வது பெரிய கட்சியா இருக்கீங்க. உங்களுக்கு ஏங்க அந்த இதுன்னு சொல்லி பேசி நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாங்க. ஏற்கனவே பேசின 25 தொகுதி. இந்த தொகுதி பட்டியல் உட்பட குடுத்துட்டாங்க. அதில கூடுதல் குறைச்சலா ஏதாவது இருக்கும். ஏன்னா கொங்கு மண்டலத்தில கொஞ்சம் அதிகம் கேட்குறாங்க. சென்னையில சில இடங்கள் கேட்குறாங்க. அதில இவர்கள் கேட்கறது டி நகர் இந்த மாரி இது. டி நகர், விருகம்பாக்கம் இதெல்லாம். இதில டி நகரோ, விருகம்பாக்கமோ ஏதோ ஒரு தொகுதி பாஜகவுக்கு போகுது. ஓகே. 2மே மாவட்ட செயலாளர் நிக்கிறது. ஆமா. டி நகர்ல சத்யா, அவர் வந்து விரும்புவது அவர் விஎன் ரவி வந்து பயங்கர இது. ஏதோ ஒண்ணு போகுது. அந்த மாரி மயிலாப்பூர் போதான்னு தெரியல. இப்ப இந்த மாரி மயிலாப்பூர், டி நகர், ஆனா வேளச்சேரி, மயிலாப்பூர்ல தாவேகா சார்பா மிக ஸ்ட்ராங்கான வேட்பாளர். நேத்து நம்ம அத பேச மறந்துட்டோம். வெங்கட்ரமணா ஆமா. அவரையே கூப்பிட்டு அண்ணா அப்படி கொஞ்சம் ஓரமா நில்லுங்கன்னா, தம்பி அதெல்லாம் கவலைப்படாத நான் எப்பவும் ஓரமா தான் நிப்பேன் அப்படின்னு போய் நின்னுக்குவாப்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ரைட்ண்ணே. ஈரான் விஷயத்துலண்ணே நிறைய மாற்றங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்காவோட சம்மந்தப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரி, அவர் ரொம்ப பிரபலமான ஒரு ராணுவ அதிகாரி. அவர் வந்து நேற்று ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் பேசப்படும் பொருளா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஜோ கெனட் அவர் வந்து NCTCன்னுவாங்க. நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர். அமெரிக்காவுடைய நம்ம NIA இருக்கு. அது மாதிரி. அது நேஷனல் கவுண்டர் டெரரிசம்னா அதுதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஒரு இது இருக்குது. இதில் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு மையத்துடைய தலைவரான ஜோ கெனட் நேற்று பதவி ராஜினாமா பண்ணிக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் மீதான போர் இது வந்து அமெரிக்கா எடுத்துள்ள போர் நடவடிக்கை என்னால் மனசாட்சிப்படி செயல்பட முடியல, இதை ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் பதவி விலகிறார். அமெரிக்காவுக்கு இப்போ ஈரான் இப்போ எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்க? ஈரானால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல், அணு ஆயுதம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இல்லை அப்படின்றது தான் அவருடைய அந்த இதில் ராஜினாமா. இஸ்ரேலுடைய அழுத்தத்தினால தான் அமெரிக்கா அந்த வேலையெல்லாம் பண்ணுதுன்றதையும் அவர் போட்டார். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற லாபிஸ், நீங்கள் தான் அந்த இஸ்ரேல் அந்த யூதர் லாபி இருக்குல்ல, ஆமாம், அது பெரிய லாபி. பெரிய லாபி. அமெரிக்காவுடைய செனட்லலாம் பெரிய அளவில் இருக்கும். மேக்ஸிமம் கண்ட்ரியில் அவங்க தான் அட்வைஸ். அவங்க தான் இங்கே இது மாதிரி அந்த மாதிரி அந்த அழுத்தத்தினால இந்த போருக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளதுன்றார். இன்னொன்று தவறான தகவல், ஈரானை பற்றிய தவறான தகவல்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்களும் அதிபர் ட்ரம்ப் இந்த போருக்குள் இழுக்கப்பட்டார். அப்போ அதிபர் ட்ரம்புக்கு மூளை இல்லைன்னு சொல்ல வர்றாரா? அதுதான் உண்மை. ஜோ கெனட் வந்து எப்படின்னா, அவர் முன்னாடி இராணுவ வீரர், CIA அதிகாரி. அவருடைய மனைவி போரில் கொல்லப்பட்டிருக்காங்க. 2019 சிரியாவில் நடந்த தற்கொலைப்பட தாக்குதலில் அவர் மனைவி கொண்டுட்ருக்காங்க. அதுவே அவருக்கு பெரிய இழப்பு. ஷேனன் கெனட்னு பேர் அவங்க பேர். இவரே 11 தடவை வாரில் முன்னணியில் போயிருக்கவர். அதே மாதிரினா இந்த முறை இந்த ஈரானில் கொல்லப்பட்ட ஒரு அதிகாரி, இராணுவ அதிகாரி, பெண் அதிகாரி, அவங்களுடைய கணவனுமே இந்த மாதிரி ஒரு போரில் அடிபட்டு இறந்தவங்க தான். இந்த மாதிரி அற்புதமான வீரர்களையும் பலி கொடுக்கறதுல அமெரிக்க அதிபர்கள் கவலைப்பட்டதே கிடையாது. வியட்நாம் 5 லட்சம் பேர் செத்து போனாங்க. பலருக்கு பைத்தியம் முடிச்சு, லட்சக்கணக்கான பேர் பைத்தியம் முடிச்சிச்சு. போரில் இந்த இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்டுரும். ஒரு ஸ்னைப்பர் இது ஒரு கதை ஒன்று வந்திருக்கும். அவன் ஒரு பையனை அடிச்சிடுவான். அப்புறம் அவன் இதாகி வந்துடுவான். அவன் நைட்லாம் தூங்க முடியாது அவனால். அந்த மாதிரி அந்த மனநலம் வந்து எவ்வளோ பாதிப்பு. கொலை பண்ணுறவங்களாம் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆமாம். ஒருத்தன் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வருவான். குழந்தை அழுதுகிட்டே காலை பிடிச்சி பண்ணுவான். கோபத்தில் குழந்தை காலை பிடிச்சி தூக்கி அடிச்சிடுவான். செத்துரும் குழந்தை. அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். உள்ள ஜெயிலில் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. என் குழந்தை இந்த கையாலேயே கொண்டு தற்கொலை பண்ணிட்டான். நீங்கள் கொலை இது எல்லாமே வந்து உங்களை பெரிய அளவில் பாதிக்கும். நீங்கள்லாம் சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் கொலை பண்ணிட்டு அப்படி போகிறது, இப்போ மிலிட்ரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது சில பேர் இருப்பான் வக்கரத்தோடு இருக்கும். அப்போ சிறைச்சாலை அனுபவங்களை பற்றி பேசுறது நிறைய இருக்குங்க. நீங்கள் ஆமாம், சில அனுபவங்களை ஏற்றுக்கிட முடியாது. ஆமாம், உண்மைதான். சிறைச்சாலைலாம் உருட்டு தான். அப்போ 11 தடவை போர்க்களத்துக்கு போனவர், இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு போரில் எனது மனைவியை இழந்த ஒருவனாக, அமெரிக்கர்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு போரில் அடுத்த தலைமுறையை சாகடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. அவர் ட்ரம்ப் வழக்கம் போல் ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்ல.
இந்த ராஜினாமா பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இன்னைக்கு ஹார்மோஸில் அந்த இருக்கிற நிலப்பகுதியில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த குண்டு 2200 கிலோ உள்ள குண்டை போட்டிருக்காங்க. ஏன் போடுறாங்க? பங்கஸ் அந்த பங்கர் இது ஏன் போடுறாங்கன்னா, ஈரானுடைய மிசைல், அந்த குரூஸு, மற்ற விஷயங்கள் இது எல்லாம் எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு இவங்களால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. நிலத்து அடியில் 200 மீட்டர் 300 மீட்டர் அடியில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஓப்பன் ஆகி அடிக்கிற மாதிரிலாம் அவங்கள்ட்ட செட்டப் இருக்குது, மொபைல் இதெல்லாம் இருக்குது. அப்போ அதனால் அவருடைய ஒவ்வொரு விஷயமும் இப்போ தான் இவர்களுக்கே தெரிய வருது. அந்த அளவுக்கு அது ஒரு இரும்புத்திரை நாடு மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஹார்மோஸை எதுவும் பண்ண முடியலன்னு ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஹெல்ப் கூப்பிட்றாரு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்றாரு. இல்லைண்ணே, ஆலையில் ஒரு இடத்துல போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கு. யாருமே எல்லாம் திரும்பினாங்க, எப்பா வேணாப்பா நான் வரல, ஏற்கனவே எல்லாரும் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. உண்மையிலையும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படாதான் காரணம். ஈரானோட ஆதிக்கம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா, அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போகாத மக்களுக்கு வந்து எதையும் நம்ம சொல்லி விளக்க முடியாது. அந்த நகரமும் சரி, அந்த நாடுமே சரி, ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பில் உள்ள நாடு. அங்கே இருக்கிற ஒரு தொழில் வந்து எல்லா நாட்டுக்கும் தேவைப்படுறது, அந்த நாட்டுக்கு தேவைப்படுறது எல்லா நாடும் சேர்ந்து கொடுக்கு. ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து ஈரான். அந்த நாட்டை போய் நீ இடிச்சேன்னா துவைச்சேன்னா அவன் சும்மா இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த துறைமுகம் வழியாக வர முடியாமல் எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் யூரோப்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து வந்தக்கூடிய வியாபார சாமான்கள்லாம் அப்படியே காத்து கிடக்கு. இவன் வந்து எல்பிஜியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை தவிர நிறைய இருக்குது. இன்னைக்கு தேவையில்லாமல் தொட்டுட்டு அவரால் எல்லாரும் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வடகொரிய அதிபர் என்ன பண்ண போகிறாரு? இன்னொரு மெசேஜ் டெஸ்ட் பண்ணுவார். 97% எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. 0.7 எவ்வளோ நான் கொடுக்கலான்னா ஒரு 7 பேர் மட்டும் அவனுக்கு போட சொல்றா, மற்ற எல்லாம் எனக்கு மெசேஜ் டெஸ்ட் என்னாச்சு அதை பண்ணுகிறேண்ணா, நீங்கள் நேரில் வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. என்னடா நடக்குது நாடு? எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே அதே கதையாக தான் இருக்கும். நன்றி, நம்ம நேரத்துக்கு.